வாங்குற ரேட்ல ஜெரமியா காசுல கொடுக்க வைக்கிறோம். அவங்க ஏற்கனவே கொடுப்பாங்க, நம்ம இன்னைக்கு கொடுக்க வைக்கிறோம். ஒரு ஓட்டி பழகிறதுக்கான ஒரு சூப்பரான வண்டி மாருதி 800. ரெக்கார்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னாலும் நாங்க பொறுப்பு. எல்லா விதமான வண்டியும் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். லோ பட்ஜெட்ல வண்டி எங்க ப்ரோ கிடைக்கும்? லோ பட்ஜெட் வண்டி தான் எங்களோட நீட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே லோ பட்ஜெட்ல வண்டி எல்லாமே தேடிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம அப்படி வந்திருக்க ஷாப் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜானனாவை பாத்திரத்தால தெரிஞ்சிருக்கோம். ஜெரமியா காசா வந்திருக்கோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு? போன டைம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நம்ம இருந்த வண்டிகள் இல்லாம மத்த வந்த வண்டிகளும் வர வர காலி ஆயிட்டே இருந்துச்சு. அதனாலதான் உங்களை வீடியோக்கே கூப்பிட முடியல. அந்த அளவுக்கு இப்பயுமே எடுத்து உங்களை வீடியோ கூப்பிடறதுக்குள்ள இன்னும் 2 வண்டி போயிருச்சு. ஆக்சுவலா நாங்க வந்தது வந்து வேற ஒரு ஷூட், இன்னைக்கு பிரம்மாவோட ஷூட், பிரம்மா ஆட்டோ கன்சல்டிங் ஷூட் வந்து அப்படியே லொகேஷன்ல தான் டக்குன்னு அதோட கால் பண்ணி கேட்டோம். வாங்க அப்படின்னா இல்ல வண்டி இல்ல நான் கண்டிப்பா ரெடி பண்ணிட்டு கூடுறேன் அப்படின்னாங்க. இல்ல வாங்க அப்படியே ஒரு ரிவ்யூ எடுத்துருவோம். ஏன்னா லோ பட்ஜெட்ல வீடியோ போட்டாதான் நமக்கு மேக்ஸிமம் வியூஸ் தரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனாலதான் நம்ம உங்களுக்காக லோ பட்ஜெட் வண்டிகள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வண்டிகள் எல்லாம் வேணும்னா நீங்க தாராளமா நேரில் வாங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே இது வாங்கிக்கோங்க. லொகேஷன் சொல்லிருங்க ப்ரோ. நம்ம ராஜபாளையம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மெயின் ரோட்லயே ஜானகிராம் மில்லுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. மெயின் ரோட்லயே இருக்கு. நீங்க எங்கேயுமே தர வேண்டாம். லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு கூகுள் மேப்ல பின் பண்ணிருப்போம். ஜெரமியா கார்ஸ்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அதே மாதிரி லோ பட்ஜெட்னு வரும்போது எல்லாருக்குமே இருக்க டவுட் எப்படின்னா வேலைகள் ஏதாவது அடிக்கடி வந்துட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நம்ம மேக்சிமம் கொண்டு வரும்போதே எல்லாமே செக் பண்ணி தான் கொண்டு வருவோம். உங்களுக்கு மேஜரான வேலைகள் இருக்கிற வண்டி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு வண்டியில வெளியே சர்வீஸ் நிக்குதுன்னு நான் அண்ணன் சொல்லியிருந்தேன். அது மாதிரி மேஜரான வேலைகள் எதுவும் இருந்தா கூட நம்ம பார்த்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். அந்த அளவுக்கு நீங்க மேஜரா எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது. எடுத்து ஒரு ஜென்ரல் செக்அப், ஆயில் சர்வீஸ் இதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டா போதுமான அளவுல இருக்கும். ரேட் வந்து எப்படி உங்களால வந்து கம்மியா வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கு. ஏன் இவங்க மட்டும் எப்படி கம்மியா வந்து கொடுக்குறாங்க? அதுவும் இந்த மதுரைக்கு இந்த பக்கம் நம்ம சவுத் சைடு ஃபுல்லாமே எப்படி இவங்ககிட்ட வந்து கம்மியா கொடுக்க முடியுது, கம்மியா கொடுக்க முடியுதுங்கிற மாதிரி ஒரு நீங்க கம்மியா கொடுக்கறதுக்கான காரணம் டைரக்டா கஸ்டமர் டு கஸ்டமர் பேச விடுறோம். இப்ப நம்மகிட்ட ஒரு பார்ட்டி வந்து கார் சேல் பண்ண விடுறாங்கன்னா வாங்குற பார்ட்டி விற்கிற பார்ட்டி 2 பேரும் டைரக்டா பேச விட்டு பேசிக் கமிஷன் என்னவோ அதை வாங்கிக்கிறதுனாலதான் இந்த பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்க முடியுது. கண்டிப்பா. சூப்பர். இப்போ என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கரண்டா வந்திருக்க வண்டிகள் எல்லாமே அப்டேட்டா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லா தொடர்ந்து வந்து பாருங்க. என்ன மாதிரி வண்டி எல்லாம் வந்திருக்குன்னு லைட்டா சொல்லிருங்க. ஆனா லோ பட்ஜெட்ல ஈகோ கேட்டிருந்தாங்க, அதனால ஈகோ கொண்டு வந்திருக்கு. 7 சீட்டர் கேட்டிருந்தாங்க, அது மாதிரி சைலோ அந்த வண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கு. மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வெரிட்டோ, அது இல்லாம எட்டியாஸ், ஹோண்டா சிட்டி பெட்ரோல்ல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்காக மாருதி 800 ஓட்டி பழகிறவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா விதமான வண்டி எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டி லோ பட்ஜெட்ல கேட்டவங்களுக்காக ஒரு ரெடிகோ 18 மாடல் சிங்கிள் ஓனர்ல கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் லோன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வண்டிக்கெல்லாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மல்டி பர்பஸ் வண்டி வேணும் அப்படின்னா ஈகோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதுவும் நம்ம ஜெரமியா காசுலன்னா கண்டிப்பா லோ பட்ஜெட்ல தான் கொடுக்க சொல்ல போறோம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மைனஸ் என்னன்னு இப்ப சொல்லிடுறேன். இந்த வண்டியில கிளாஸ் கிராக் இருக்கு. கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அது ஒண்ணு பண்ணி தராங்களா இல்ல அதுக்கு ரேட்டை பேசுமான்னு கேட்போம். அதையும் பண்ணியே கொடுத்துருவோம் நம்ம. இது வந்து 2013 மாடல் TN79 சங்கரங்கோயில் நம்பர், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல மெயினா உங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் அண்ணன்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் பாயிண்ட் என்னன்னா LPG என்டாஸ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு. அதனால மைலேஜ் தரமா இருக்கும். வண்டி லோக்கல் நம்பர் ஆயிரும். ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்க. LPG அப்படியே காமிச்சு LPG என்டாஸ்மெண்ட் கம்பெனில வந்து என்டாஸ்மெண்ட் வந்துடும். டேங்க் இங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. மற்றபடி லெதர் சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே இப்பதான் போட்டிருக்காங்க. டாப் கேரியர் முதற்கொண்டு இருக்கு. ஆமா. மத்த பக்கம் என்ன ரேட் போயிட்டு இருக்கு? ஜெரமியா கார்ஸோட ரேட் இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்டேட் பிரைஸ் ஈகோ வந்து நீங்க 2013 சிங்கிள் ஓனர்லாம் 2.25, 2.80, 3 அது வரை போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஜெரமியா கார்ஸ் கோட் பண்ண போறது வெறும் 2,38,000 மட்டும் கோட் பண்ண போறோம். அதுவுமே பிக்சர் பிரைஸ் இல்ல. 2,38,000 13 மாடல் சிங்கிள் ஓனர் 2010 மாடலுக்கு உண்டான ரேட்டு தான் 13K நம்ம கோட் பண்ணிருக்கோம். நீங்க நேரா வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. இதுலயும் கண்டிப்பா ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரேன். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பாக்குற வண்டி ஹோண்டா சிட்டி தான் பாக்குறோம். ஹோண்டா சிட்டியில ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல 2006, 2028 வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு. 3rd ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி ஒரு பியூர் பெட்ரோல் கார். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க. இது வந்து 3rd ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டில 3rd ஜென்ரேஷன் TN22 நம்பரு. 3rd ஓனர் லோக்கல் ராஜபாளையம் அட்ரஸ்ல இருக்காங்க. இன்டீரியர்லாம் பாருங்க. இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும். லோ பட்ஜெட்னா என்னைக்கும் மார்க்கெட் பிரைஸ் ஒன்று இருக்கும், ஜெரமியா கார்ஸோட பிரைஸ் இருக்கும், ஆஃபர் பிரைஸ் ஒன்று இருக்கும். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பிரைஸ் வந்து சொல்ல போறோம்? ஒரு அட்ராக்ஷனான பிரைஸா இருக்கணும். கண்டிப்பா.
அதாவது இதெல்லாம் எஃப்சிலாம் கரண்டா இருக்கும்போது 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஹோண்டா சிட்டி நீங்க வாங்க முடியாது. ஆனா நம்ம ஜெரேமியா கார்ஸ் வெறும் 1,48,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்க போறோம். 1,01,4 லட்சம் ரூபா கூட கோட் பண்ணல. எல்லா இடத்துலயும் ரொம்ப கம்மியான பிரைஸே 1,4 லட்சம் ரூபாய்க்கு கீழே கிடைக்காது. அதுலயும் இது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி இன்ஜின் குவாலிட்டியுமே தரமா இருக்கும். இன்டீரியர் செட்டு எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். இந்த கண்டிஷன்ல வேற இருக்கு. 1,48,000 பிக்சர் பிரைஸ் இல்ல, நேரா வாங்க, கண்டிப்பா ஒரு நெகோஷியபிள் வாங்கி தரேன். அடுத்து பாக்குற வண்டி நிறைய பேர் கேட்கிற டொயோட்டோ இட்டியாஸ் நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல இருக்கு. ஜெரேமியா கார்ஸ்ல இருந்தா கண்டிப்பா பட்ஜெட் கம்மியான இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இட்டியாஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட்ஜெட்டை கேட்டவொடனே எல்லாரும் இட்டியாஸ் வேண்டாம் அடுத்த வண்டி இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ வாங்குற ரேட்ல ஜெரேமியா கார்ஸ்ல கொடுக்க வைக்கிறோம். அவங்க ஏற்கனவே கொடுப்பாங்க, நம்ம இன்னைக்கு கொடுக்க வைக்கிறோம். இது வந்து 2011 மாடல் TN59 மதுரை நம்பர்ல செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியில இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. வண்டி ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வண்டி தான். வண்டியோட பாடி அவுட்லைன், இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன், டயர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எதுவுமே எடுத்து பாக்குற மாதிரி இருக்காது. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே பாருங்க. (2011) செகண்ட் ஓனர்ல வண்டி இவ்வளவு குவாலிட்டியான வண்டி நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்ட், கம்பெனில சர்வீஸ் பண்ண போய் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். லெதர் சீட் கவர்ஸ் தான் பிராண்டட்ல போட்டிருக்காங்க. பயணியர் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். நீங்க எட்டியாஸ்ன்னு இன்னைக்கு வாங்கினாலே 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபாய்க்கு கீழே நீங்க எட்டியாஸ் எங்கேயுமே போய் தேட முடியாது. ஏன்னா அதுக்குண்டான டொயோட்டா கம்பெனிக்கு உண்டான மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம ராஜபாளையம் ஜெரேமியா கார்ஸ்ல இதுக்கு நம்ம 4 லட்சமும் கேட்க போறதில்ல, 3.5 லட்சமும் கேட்க போறதில்ல, 3 லட்ச ரூபா கூட கேட்க போறதில்ல. வெறும் 2,98,000 ரூபாய்க்கு ஒரு டொயோட்டா எட்டியாஸ் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்ல கொடுக்க போறோம். சூப்பர்ண்ணா. புது மாடலா இருக்கணும், பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்னா, ஃபேமிலி கார் வேணும் அப்படின்னா நீங்க டாட்சன் ரெடிகோ வந்து எடுக்கலாம். இன்னைக்கு இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ்ல நிறைய பேர் வீட்டுல டாட்சன் ரெடிகோவா இருக்கட்டும், அது மாதிரி ரோட்ல நீங்க போகும்போது பார்த்தாலே தெரியும். இப்போ டாட்சன் ரெடிகோ வந்து அதிகமா நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா டாட்சன் ரெடிகோட சேல் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ டாட்சன் ரெடிகோ அவைலபிளா இருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல. பட்ஜெட் எல்லாமே கம்மியா தான் இருக்குன்னு நம்புறேன். கேட்கலாம். கண்டிப்பா. இது வந்து 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல TN66 கோயம்புத்தூர் நம்பரு. ஒரே ஓனர் தான், லேடி பேர்ல இருக்கு. ஓட்டி பலருக்காக எடுத்திருக்காங்க. 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் மைலேஜ். எங்க ஒர்க்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க? ஆமா, அது வந்து அதான் சொன்னேன், டிரைவிங் பர்பஸ்க்காக எடுத்ததுனால அங்கங்க லைட்டா தட்டி இருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே இது எல்லாமே உங்களுக்கு டச் அப் பண்ணியே கொடுத்துடலாம். ஓகே, சேம் கலர்ல ஆசிரியஸ் கண்டிஷன்ல டச் அப் பண்ணி கொடுத்துடலாம். இன்டீரியர்ல ஏசி, கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கும். பியூர் பெட்ரோல்லே ஓட வேண்டியதான், வேற எல்பிஜியோ எதுவுமே மாட்டல. இதுல நம்பிக்கையான ரேட், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எடுத்து இதுல வேலை பார்க்க வேண்டியது 1 ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா வெறும் 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கனால என்ன கம்பெனி சர்வீஸ்ல ஓடி இருக்கோ அதே கிலோமீட்டர் தான். வேற எங்கேயுமே ஒரு 1000 கிலோமீட்டர் கூட நம்ம எந்த வண்டியிலையுமே குறைக்க மாட்டோம். இந்த வண்டிக்கு வெறும் 2,45,000 ரூபா மட்டும் கோட் பண்ண போறேன். 18 மாடல் சிங்கிள் ஓனருக்கு. நீங்க மார்க்கெட்ல எங்கேனாலும் விசாரிங்க, ஒரு 18 மாடல் 17 மாடல் எடுக்கனாலே 2,45 லட்ச ரூபாய்க்கு மேலதான் எடுத்தாகணும். ஆனா 2,45 தான் கோட் பண்றேன். உங்களுக்கு சிபில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா 2 லட்ச ரூபா அந்த வண்டிக்கு லோனே கிடைக்கும். நேரா வாங்க, இதையும் குறைச்சு ஒரு தரமான பிரைஸுக்கு வாங்கி தரேன். அடுத்து நிறைய பேர் கேட்கிற சைலோ 2010 மாடலு, அதுவும் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு 3,000 லட்ச ரூபா சொல்லுவாங்களா, 3 லட்ச ரூபா சொல்லுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. அதெல்லாம் வந்து மற்ற பக்கம் சொல்ற ரேட்டு. ஜெரேமியா கார்ஸ்ல அதுவும் நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் கேட்டிருப்போம். ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல சைல போட்டிருந்தோம் ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு. இப்போ அதே மாதிரி ஒரு கம்மி பிரைஸ்க்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா E6 வேரியன்ட். இது வந்து E8 டாப் அண்ட் மாடல் வந்து அப்டேட் பண்ண போறோம். வண்டியோட டீடைல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது 2010 மாடல் செகண்ட் ஓனர் TN31 நம்பர்ல E8 ஒரு டாப் அண்ட் வேரியன்ட். 6066 ஃபேன்சி நம்பர். நம்பருமே ஃபேன்சி நம்பர் தான். 4 அலாய் வீல்ஸ் வந்துடும். 4 அலாய் வீலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. 4 டயருமே புது டயர் தான். ஆமா, வண்டியோட பாடி அவுட்லைன், இன்ஜின், ஏசி முக்கியமா அந்த வண்டியில கூலிங் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு கம்பெனில என்ன சீட் வந்துச்சோ அந்த சீட் அப்படியே வந்துடும். சீட் கவர் எது கம்பெனிலே வரக்கூடிய கம்பெனிலே வர்றது. ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வரும். ஆமா, பெஸ்ட் ரேட்டா இருக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு. கண்டிப்பா பெஸ்ட் ரேட்டா சொல்லுங்க பாப்போம். இந்த வண்டிக்கு வெறும் 2,88,000 ரூபா மட்டும் கோட் பண்ண போறோம். 2010 2 ஓனர் E8 டாப் வேரியன்ட். வண்டியில இன்சூரன்ஸ் முதற்கொண்டு கரண்டா இருக்கு. வெறும் 2,88,000 தான் கோட் பண்ணிருக்கேன். நேரா வந்தீங்கன்னா இதுலயே ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்து நம்ம பாக்குற வண்டி ஒரு ஓட்டி பழகிறதுக்கான ஒரு சூப்பரான வண்டி, மாருதி 800. வண்டி டீடைல்ஸ் சார். மாருதி 800 வண்டி தான். மாருதி 800 ஆனா நீங்க ஷோரூம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு.
இப்போ வரைக்கும் ரீபெயிண்ட் கூட ஆகாம வண்டி பக்காவான குவாலிட்டி இருக்கு. ஏசி கூலிங் தரமா இருக்கும். 2005 மாடல், 3rd ஓனர் கண்டிஷன்ல வண்டி. FC 2025 கடைசி வரை இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே பாருங்க நீட்டா இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கும். ஒரு கஸ்டமர் நல்லா ஜென்யூனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏசி கூலிங்லாம் லேட்டஸ்ட் கார் தோத்துரும், அந்த அளவுக்கு தரமான கூலிங்ல இருக்கும். பியூர் பெட்ரோல்ல மட்டும் ஒன்று வண்டி. டயர் பாயிண்ட் 4மே நல்லா இருக்கும். ஒரு 90% டயர் 4 டயர்லயுமே வந்துடும். வெறும் 78,000 மட்டும் கோட் பண்றோம் 2005 மாடலுக்கு. நீங்க நேரா வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. இந்த வண்டியை யார் ஓட்டி பார்த்தாலும் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இன்ஜினும் சரி, ஏசி, பாடி, டயரு எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். இதையும் ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணி கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்து பாக்குற வண்டி ஃபோர்ட் ஃபியோ. ஃபோர்ட் ஃபிகோ 2013 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு மார்க்கெட் உங்களுக்கு தெரியாதில்ல, 2 லட்ச ரூபாய்க்கு கீழே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது 13. ஆனா நம்ம கோட் பண்ண போறது வெறும் 1,45,000 ரூபாய்க்கு 13 மாடல் சிங்கிள் ஓனர் ஃபிகோ கொடுக்க போறோம். இது ஒரு டீசல் வேரியண்ட். இன்ஜின் தரமா இருக்கும். பாடி லைன் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன டச் அப் மட்டும் இருக்கு, மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றபடி இன்ஜின், டயர் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டியில. அடுத்ததான் நம்ம பாக்குறது 2007 மாடல் மாருதி ஆம்னி. இது ஒரு 2nd ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. FC இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தே கொடுத்துடலாம். எடுத்தே நம்ம வெறும் 1,05,000 ரூபா தான் கோட் பண்றோம். அதுவுமே பிக்சட் பிரைஸ்ல. நீங்க நேரா வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. இதுலயும் ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணி நம்ம FC இன்சூரன்ஸும் சேர்த்து எடுத்து கொடுத்துருவோம். இட்டிஎஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இனோவா நிக்குது. இனோவாவோட டீடைல். இனோவா கிடையாது, இது பார்க்கலாம். ஸ்கோடா லாரா 2010 மாடல், 2nd ஓனர்ல ஸ்கோடா லாரா. ஒரு டாப் எண்ட் வேரியண்ட். ABS, ஏர்பேக், அலாய் வீல்ஸ், 4 பிராண்ட் நியூ டயர்ஸ், ஏசி ஒர்க்கிங். வண்டி பாடி லைன், இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி நம்பருமே ஒரு ஃபேன்சி நம்பர் 2345. இந்த வண்டிக்கு ஆல்ரெடி நம்ம 2,50,000 ரூபா வரைக்கும் கோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லா மார்க்கெட்டையும் உடைச்சு வெறும் 1,95,000 ரூபாய்க்கு 2010 மாடல் ஸ்கோடா லாரா ஒரு டாப் எண்ட் வேரியண்ட் கொடுக்க போறோம். இதுவுமே பிக்சர் பிரைஸ் இல்ல, நேரா வாங்க. இதையும் உடைச்சு கம்பல்சரி 2345 நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு. ஆமா. அடுத்த வண்டி அடுத்ததான் 2013 மாடல் பொலிரோ. ஒரு ஒயிட் ஹார்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஜின், ஏசி, டயர் 4மே ஃபுல்லா இருக்கும். பாடி லைன், சீட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கிற வேண்டியதா வேலை. வெறும் 4,85,000 மட்டும் கோட் பண்றோம். நீங்க நேரா வாங்க, வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்டான பிரைஸ் கம்பல்சரி வாங்கி கொடுத்துறேன். சாண்ட்ரோ 2006 மாடல். ஓட்டி பழகுறவங்களுக்கு FC இன்சூரன்ஸ் முடிஞ்சு வெறும் 68,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். சாண்ட்ரோ 2006 மாடல். நீங்க மார்க்கெட் எங்கனாலும் விசாரிச்சுட்டு வாங்க. 6 மாடல் கம்பல்சரி 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் 68,000 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். அடுத்ததான் 2007 மாடல், 2027 வரை கரண்டா இருக்கிற ஒரு ஜென் எஸ்டிலோ 2 ஓனர் கண்டிஷன்ல VXI வேரியண்ட் ஃபுல் ஆப்ஷன் கார் தான். இந்த காருக்கு வெறும் 95,000 ரூபாய் மட்டும் தான் கோட் பண்ணிருக்கோம். ஏன்னா நீங்க மார்க்கெட்ல நிறைய பேர் லோ பட்ஜெட் கார் கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம ஜெரேமியா கார்ஸ் மட்டும்தான் லோ பட்ஜெட்ல, அதுவும் இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ்ல சூப்பர் கார் எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வண்டியில மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது 2 நானோ இருக்கு. 2 நானோவுமே பார்க்க போறோம். 2012 மாடல் தான் 2 வண்டியுமே. ரெண்டுமே 2012 மாடல். இது 3rd ஓனர், 1st ஓனர் கண்டிஷன்ல இருக்கும். அந்த 2 வண்டியும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 1,10,000 1,15,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும் நீங்க நேரா பேசும்போது. ஏன்னா இது ஒரு 62,000 கேட்கறாங்க, இது ஒரு 65,000 கேட்கறாங்க. நீங்க நேரா வந்து வண்டியை பார்த்துட்டு பேசுனீங்கன்னா 2 வண்டியும் சேர்த்து 1,10,000 to 1,15,000 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 1 லட்ச ரூபாய் வச்சு ஒரு கார் கொடுக்குற இடத்துல 1 லட்ச ரூபாய் வச்சு நம்ம இப்ப 2 கார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேரா வாங்க, இந்த வண்டியை மிஸ் பண்ணாங்க. அதெல்லாம் சிங்கிள் ஓனர் கார் தரமா இருக்கும். அடுத்ததா ஒரு 11க்கு 12 மாடல் சிங்கிள் ஓனர். இந்த வண்டியும் லோக்கல் நம்பர் 67 நம்பர். இந்த வண்டியுமே நம்ம ஒரு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ் தான் கொடுக்க போறோம். வெறும் 62,000 ரூபாய் தான் கோட் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை பாக்குறக்கா நிப்பாட்டி இருக்கோம். அது எல்லாமே பார்த்து தரமா பண்ணி கொடுத்துடலாம். இந்த காருக்கு வெறும் 62,000 ரூபாய் கோட் பண்ணிருக்கோம். சிங்கிள் ஓனர் நானோ காரு. இதுவுமே பிக்சர் இல்லை, நேரா வாங்க, கம்பல்சரி ஒரு பெஸ்டான பிரைஸ் வாங்கி தரேன். குவாண்டோ 7 சீட்டர்ல 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த குவாண்டோ சூஸ் பண்ணுங்க. 2013க்கு 14 மாடல் C8 ஒரு டாப் எண்ட் வேரியண்ட். ஏர் பேக், ABS, அலாய் வீல் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். வண்டியில ஏசி கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கு. உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல இருக்கும். வெறும் 3,25,000 ரூபாய் ஆல்ரெடி உங்களுக்காக கோட் பண்ணியிருந்தோம். நம்ம இன்னைக்கு வீடியோல ஆஃபர் போறது வெறும் 2,85,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாம். 14 மாடல் குவாண்டோ 7 சீட்டர் 2,85,000 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்க மார்க்கெட்ல விசாரிச்சுட்டு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஹோண்டா அமேஸ் டீசல் 2017 மாடல் 2nd ஓனர் கண்டிஷன்ல வெறும் 4,50,000 ரூபாய் தான் கோட் பண்றோம் டீசல் வேரியண்ட்டுக்கு. நீங்க நேரா வாங்க, இதேவே ஒரு சூப்பரான பிரைஸ் கம்பல்சரி வாங்கி தரேன். 14 மாடல் 15 மாடலுக்குண்டான ரேட்டு தான் கோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. அடுத்ததா 15 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் VDI வேரியண்ட்
2 ஓனர் TN69 கண்டிஷன்ல, ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியில பாடி அவுட்லைன் 4 டயர், இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்து அப்படியே ஓடிட்டு போற கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு ஆல்ரெடி 5.25 லட்சம் ரூபா 5.45 கோட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோ ஆஃபர்ல வெறும் 4,98,000 ரூபா, ஒரே ரேட்டை 4,98,000 ரூபா குறைச்சு வந்துட்டோம். இன்னும் நீங்க நேரா வாங்க, இதுல ஒரு சின்ன சிம்பிள் முடிஞ்சா கம்பல்சரி பண்ணி தரேன். அடுத்தது ஒரு ஃபிகோ, இதுவுமே ஒரு சூப்பரான பிரைஸ் தான் கொடுக்க போறோம். 2014க்கு 15 தேர்ட் ஓனர் கண்டிஷன், 13 மாடலே இன்னைக்கு 2 லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் 2.5 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா போற வண்டியை நம்ம ஜெரேமியா கார்ஸ் வெறும் 1,68,000 ரூபாய்க்கு மோஸ்ட் ஃபைனல் பிரைஸா கொடுக்க போறோம். வண்டி இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கும். பாடி அவுட்லைன் எக்ஸ்ட்ரா 4 அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே தரமா இருக்கும். வெறும் 1,68,000 ரூபாய்க்கு இந்த ஃபோர்டு ஃபிகோ 2015 மாடலை கொடுக்க போறோம். நீங்க நேரா வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இதுலயே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கம்பல்சரி வாங்கி தரேன். அடுத்து பாக்குற வண்டி டாடா இண்டிகா. அடுத்து டாடா இண்டிகா, ஒரு லோ பட்ஜெட் 2013 மாடல், தேர்ட் ஓனர், பக்கா ஓன் போர்டு காரு. T7 இல்ல, பழைய RC இருக்கு, பக்கா ஓன் போர்டு காரு. வெறும் 98,000 ரூபாய் மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க, இந்த இடத்துல மட்டும் சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. மற்றபடி சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்க. இன்ஜின் ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது, தரமான கண்டிஷன்ல இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்றது வெறும் 98,000 ரூபாய் மட்டும் கோட் பண்றோம். நீங்க நேரா வாங்க, டைரக்டா கஸ்டமர்கிட்ட பேசி என்ன பெஸ்டான பிரைஸா வாங்கி கொடுத்துருவோம். அடுத்து வெரிட்டோ நிக்குது. அடுத்து வெரிட்டோ வந்து 2013 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டி ஒரு TN63 நம்பர். இது வந்து பாடி அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான பாடி லைனு. உள்ள இன்டீரியருமே அதே மாதிரி தான் இருக்கும், புது வண்டி மாதிரி இருக்கும். இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் 2,40,000 வரைக்கும் கோட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வெறும் 1,88,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம். 2013 மாடல், வெறும் 1,88,000 ரூபாய். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. நேரா வாங்க, வண்டியை பாருங்க, இதுலயும் ஒரு சின்ன நெகோஷியபிள் கம்பல்சரி வாங்கி கொடுத்துருவோம். அடுத்ததா ஃபியட் லீனியா இருக்கு. 2013 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல, டீசல் வேரியன்ட். இந்த காருக்கு வெறும் 1,95,000 ரூபாய் மட்டும் கோட் பண்ண போறோம். 2,40,000 நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருந்தாங்க. 50,000 ரூபாய் அவங்ககிட்ட குறைச்சு பேசி 1,95,000 ரூபாய்க்கு ஒரு 13 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, TN79 சங்கரவேல் நம்பர். இன்னைக்கு நீங்க பாக்குற வீடியோ மேக்சிமம் நம்ம லோக்கல் நம்பர், சங்கரவேல், தென்காசி இந்த மாதிரி நம்பர்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சென்னை நம்பரே மேக்சிமம் இல்ல. அடுத்ததா ஒரு வெல்சோன் வென்டோ ஆட்டோமேட்டிக், 2015 மாடல், TN69. இது வந்து கோயில்பட்டி நம்பர், 15 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஆட்டோமேட்டிக் பிளாக் கலர்ல. இன்ஜின் தரமா இருக்கும், பாடி லைன், ஏசி, இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். டயர் 4மே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். வெறும் 3,40,000 ரூபாய் மட்டும் இந்த காரு கோட் பண்ணிருக்கோம். இதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நீங்க நேரா வாங்க, ஒரு பெஸ்டான பிரைஸ் கம்பல்சரி வாங்கி கொடுங்க. அடுத்து இண்டிகோ. அடுத்ததா இண்டிகோ 2009 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல, FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் 98,000 ரூபாய்க்கு 2009 டாடா இண்டிகோ TDI இன்ஜின், சாதா இன்ஜின். நீங்க நேரா வாங்க, இதுலயும் ஒரு பெஸ்டான பிரைஸ் கம்பல்சரி வாங்கி கொடுத்துறோம். இனோவா நிறைய பேர் இனோவா கேட்குற வண்டி. 2007 மாடல், ஆனா நம்ம யாருமே கொடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்ல கொடுக்க போறோம். 2007 மாடல் இனோவா வெறும் 3.25 லட்சம் ரூபாய்க்கு. அதுவும் FC இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம கரண்ட் பண்ணியே கொடுக்க போறோம். 2007 3 ஓனர் கண்டிஷன்ல வெறும் 3.25 லட்சம் ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்கேன். நீங்க நேரா வாங்க, என்ன ஒரு சூப்பரான பிரைஸ் பண்ணுமோ கம்பல்சரி பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இப்போ என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குன்னு இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டா இருக்கும். நிறைய வந்து சென்னை நம்பர் அல்லாத நிறைய வண்டிகள் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அண்ணாட்ட நீங்க கேட்ட கமெண்ட்ஸ் தான் வந்து கேட்க போறோம். அதாவது போன வீடியோல ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் பத்தி தான் கேட்க போறோம். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்னா, நான் ஜெரேமியா கார்ஸ் வந்திருக்கும் போது அதாவது வீடியோல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ FC இல்லாத வண்டிகளை FC 5 வருஷம் FC எடுத்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரி நாங்க வந்தோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை வந்து ரேட்ல தான் அவங்க வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. FC இன்சூரன்ஸ் போட்டு தரல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இதுதான் அவரோட பாயிண்ட். நாங்க சில பேர் கேட்டிருந்தோம், இல்ல அவங்க FC இன்சூரன்ஸ் எடுத்தாரு இல்ல, ஆனா நாங்க அப்படி பேசலாம், அவங்க எடுத்துற மாதிரி சொல்லலைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு உங்களோட கருத்து? அதாவது நம்ம வீடியோலயே தெளிவா மென்ஷன் பண்ணிடுவோம், இந்த வண்டிக்கு FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா இந்த பிரைஸ், இல்ல இந்த வண்டிக்கு நம்ம இந்த பிரைஸ் FC இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து கொடுக்கணும் தனி காஸ்ட் அப்படின்றத நம்ம வீடியோல மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கு மேல நம்ம வீடியோல மென்ஷன் பண்றதை விட நம்மகிட்ட நேரா ஒரு கஸ்டமர் வந்து வண்டி எடுக்கும் போது இந்த வண்டிக்கு அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை தான் நம்ம பண்ணி கொடுக்க போறோம். அவங்க எனக்கு நீங்களே உங்க பொறுப்புல FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுங்கன்னா என்ன ரேட்டு பேசி முடிச்சிருக்கோமோ அந்த ரேட்ல நாங்களே FC எடுத்து கொடுக்குறோம்.
அது மட்டும் இல்லாம இல்ல நாங்க எடுத்தா எங்களுக்கு 1000-2000 குறையும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க எடுத்துக்கோங்க, நான் அதுக்குண்டான ரேட்டை நான் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றதான் சொல்றமே தவிர மற்றபடி யாருக்கும் கம்பல்சரியா நீங்க தான் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா ரெக்கார்டை பொறுத்த நம்ம வர்ற ஆஃபீஸ்குள்ள நுழையிற எல்லா கஸ்டமருக்குமே நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னா, வண்டியை ஓட்டி பார்த்துக்கோங்க, செக்அப் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னாலும் நாங்க பொறுப்பு அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் நம்ம எல்லா கஸ்டமருமே நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இந்த எஃப்சி இன்சூரன்ஸ், இந்த ரெக்கார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல 100 ரூபா ஃபைன் இருந்தா கூட அதை நம்ம ஏத்து நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் 19 வருஷமா நம்ம தான் அதை பண்ணி கொடுத்துருக்கோம், இனிமேலும் அப்படிதான் பண்ணி கொடுப்போம். அதனால ஜெரேமியா கார்ஸ் வர்றதை பத்தி ரெக்கார்டுல என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பொறுப்பெடுத்து பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வர்றது வீடியோல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, நான் வண்டி இங்க வந்து நேர்ல வந்து பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து கம்மியா இருக்கு, இங்கன்னு மட்டும் இல்ல நிறைய மார்க்கெட்ல அந்த மாதிரி இருக்கு. நான் அதுக்கு வந்து என்னோட பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து லோ பட்ஜெட் வண்டி தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். லோ பட்ஜெட் வண்டிகள் நிறைய பேருக்கு தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மார்க்கெட்லயும். அண்ட் லோ பட்ஜெட்னு வரும்போது இதுல என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த வண்டிகள்ல இந்த பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த அரிப்பட்டிங்கிற ஒர்க்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வீடியோல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் நேரில் வரும்போது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்ன? அதாவது நம்ம வந்து மேக்சிமம் நம்மகிட்ட கஸ்டமர் வெஹிக்கிளா இருக்கிறதுனால என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் கண்டிஷன்ல நம்மகிட்ட நிப்பாட்டுறாங்க. ஒரு கஸ்டமர் இருந்தா இன்னைக்கு வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு வண்டியில லப்பம் பார்த்துருக்கு, அதையும் பெயிண்ட் டச்சப் பண்ணி கொடுத்துருவோன்ட்டாங்க. ஒவ்வொரு கஸ்டமரு அதை நம்ம பண்ணி நம்ம எல்லா கஸ்டமரையும் நம்ம அதை கன்வின்ஸ் பண்றோம். ஒவ்வொருத்தங்க நம்ம பண்ணி கொடுத்துறாங்க, ஒவ்வொருத்தங்க ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு சேல் பண்றவங்க இல்ல நான் இருக்கிற கண்டிஷன்ல கொடுத்துறேன், எனக்கு 10,000 ரூபாய் செலவுக்கு 20,000 ரூபாய் குறைஞ்சு போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம டைரக்டா கஸ்டமர் டு கஸ்டமர், அதாவது யாரையுமே நம்ம வண்டியை பார்க்காமலோ இல்ல நம்ம லாங்ல இருந்து நிறைய பேர் பேசுறீங்க உங்கள்கிட்ட நான் அட்வான்ஸ் பண்ணுங்க அப்படிலாம் நம்ம யார்ட்டையுமே கேட்கறது இல்லை. நேரா நமக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு நம்பிக்கையா நிறைய பேர் இருக்கீங்க, ஆனாலும் நீங்க நேரா வாங்க, வண்டியை பார்த்து செக்அப் பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கன்றதா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையுமே சொல்றோம். அந்த அளவுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபரும் தரமான சப்போர்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோல மேக்கப்ன்றது நம்மகிட்ட இருக்காது. நம்ம அண்ணன் வந்து வீடியோ எடுக்கும் போதா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒரு பாலிஷ் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்காது. என்ன இருக்குதோ ஆஸ் இட் இஸ் கண்டிஷன்ல தான் இருக்கும் வண்டியை பொறுத்தளவுக்கு. மற்றபடி ரொம்ப ரப்பிங் பாலிஷ் போட்டு பலன்லாம் நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னா இது நாங்க எடுத்து நிப்பாட்டுறோம், நாங்க அது எல்லாமே நிப்பாட்டலாம். டைரக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர் வரும்போது உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுக்கணும்னா அதை நாங்க பண்ணாம உங்களுக்கு பிரைஸ்ல ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்க 5,000 ரூபாய் செலவு பண்றது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வண்டியில 50,000 ரூபாய் கூட போயிடும். அந்த 50,000 ரூபாய் எனக்கு குறைச்சு பண்ணி கொடுக்கணுன்ற ஒரே ரீசனாலதான் நம்ம இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே கொடுக்கும். 2 கமெண்ட்டுக்கு இன்னைக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம், கொஸ்டின் கேட்டிருந்தோம், அவங்க அதுக்குண்டான பதில வந்து சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஜெரோமியா கார்ஸ்க்கு டேரக்டா வாங்க, ரேட் குறைஞ்ச அளவுல வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு 5,000 ரூபாய் செலவை பார்க்காம வந்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் என்னால குறைச்சு கொடுக்க முடியும்னு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான அப்டேட் அடுத்து ஜான் ப்ரோ எப்போ நாங்க எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட்? இன்னொரு 15 டேஸ்ல அடுத்தவங்களை கண்டிப்பா கூப்பிடலாம். ஸோ மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.